பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உலகத்தில் நாங்கள் சாவதற்காக வேண்டி மட்டும் பிறந்தவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை நிரூபித்தவர்கள் சஹாபாக்கள். இந்த உலகத்தில் பிறந்த நாங்கள் மரணிப்பதற்குள் உலக வரலாற்றில் பிரகாசிப்போம் என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் அடிக்கடி தெரிந்து கொள்வதன் மூலம் நம்முடைய ஈமான் வலுப்பெறும், தக்வா அதிகமாகும், விலை மதிக்க முடியாத ஹிதாயத்தை நாம் பாதுகாக்க முடியும். ஆகவே சொல்லப்படுகின்ற நாயகத் தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கூர்ந்து கவனித்து அதிலிருந்துள்ள படிப்பினைகளை நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றி நாமும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அந்த நாயக தோழர்களோடு அல்லாஹ்வினுடைய அந்த சொர்க்கச் சோலையில் குடும்பம் குடும்பமாக நாம் அனைவரும் நிச்சயம் ஒன்றாக இருக்க முடியும். தோழர்களே, இன்றைய தினம் இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட, ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாமிய வரலாறுகளோடு தொடர்புடைய பெரும்பான்மை மக்களால் அறிந்து கொண்ட ஒரு நாயகத் தோழர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இவரை அறியாத முஸ்லிம்களே இல்லை என்று சொல்லலாம். இஸ்லாமிய பாடல்களை இயற்றுகிறவர்கள் இவருடைய தியாகங்களை முன்னிலைப்படுத்தித்தான் இயற்றுகிறார்கள். குரல் வளை நெருக்கப்பட்ட போதிலும் இறுதி வரை ஈமானோடு இருந்தவர் என்கிற புகழ் பாடலுக்குரியவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பார்ப்பதற்கு மெலிந்த உடல், சுருட்டை தலைமுடி, தடித்த உதடு, தந்தையும் அடிமை தாயும் அடிமை. அடிமை பெற்றோர்களுக்கு பிறந்த காரணத்தினால் அவரும் அடிமையாகவே உலகத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை ஆரம்பத்தில். நல்ல பாரம்பரியம், சிறந்த குடும்பம், பாரம்பரிய செல்வாக்கு என்று சொல்வதற்கில்லை பிலால் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு. சந்தைகளில் விற்க வந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களே சொல்லுகிறார்கள், நான் எப்படியெல்லாம் மக்காவிலே வாழ்ந்தேன், இஸ்லாத்தில் என்னை இணைத்தேன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்புக்கு பிறகு என்னுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கெல்லாம் உயர்ந்தது, உலக மக்கள் எல்லாம் ஏன் கியாம நாள் வரை அவரை ஒரு கட்டத்தில் நினைவு கூறுகிற அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் உலக வரலாற்றில் உன்னத இடத்தை பெற்றார்கள். சந்தைகளில் விற்க வரும்போது பணம் கொடுத்து வாங்குகின்ற முதலாளிகள் எல்லாம் சுற்றி இருக்கும் பொழுது ஒவ்வொரு அடிமையும் தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்த வேண்டுமாம். அதற்காக வேண்டி சாட்டைகளை வைத்து குத்துவார்கள், தோளுகளை கிள்ளி பார்ப்பார்கள், தோளுகளை தேவைப்படும் போது பீத்தெடுப்பார்கள், சாட்டைகளால் அடித்து எங்களை ஓடச் சொல்லுவார்கள். எங்களுடைய வலிமையை காண்பிக்க நாங்கள் அங்குமிங்குமாக ஓடி வியாபார சந்தையில் வாங்குகிற பிரமுகர்களுக்கு மத்தியில் எங்களை நான் வலிமையோடு காட்டிக் கொண்டிருந்த காலம் அந்த காலம். உமையா என்பவன் என்னை அடிமை விலை கொடுத்து வாங்கினான். அவரிடத்தில் ஒரு சில பேரிச்சம்பழங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன் நான். பிலால் ரலியல்லாஹு அவருடைய தாயினுடைய பெயர் ஹமாமா என்று சொல்லப்படுகிற தாய். அவருடைய தந்தை ரபாஹ். தாக்கும் தந்தைக்கும் தெரியாது தான் பெற்று வளர்த்தி ஆளாக்கிய தனது மகன் அடிமையாக இருந்தாலும் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒன்றாக இருக்கிற அளவுக்கு உன்னதமான ஒரு மகன் என்று பெற்றோருக்கே தெரியாது. காரணம், இவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தாய் தந்தையர்கள் எல்லாம் இழந்து விட்டார். இவர் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நல்வாழ்த்திற்கு உரியவர் என்று பெற்றோர்களுக்கே தெரியாது. அப்படி மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் மக்காவில் காட்டு தீயை போல பரவிய ஒரு செய்தி, அப்துல் முத்தலிஃபுடைய பேரனும்
அபூ தாலிபினுடைய தம்பியினுடைய மகன் அப்துல்லாவும் அப்துல்லாவுடைய மகனும் இறை தூதர் என்கிற ஒரு செய்தி மக்கா மாநகரெங்கும் காட்டு தீயை போல பரவியது. தாய் இல்லாத, தந்தை இல்லாத, அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் திடீரென்று நபி என்று கூறுவதா என்கிற காட்டு கூச்சல். எல்லா எஜமானர்களும் தங்களுடைய வீடுகளில் அவர்களை பற்றி பேசுகிறதைப் போல உமையாவை பார்க்க வருகிறவர்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கோபதாபத்தோடு ஆச்சரியத்தோடு விழிபிதுங்கி பேசுகிற பொழுதெல்லாம் உமையா பதில் சொல்லுகிற காட்சி, முஹம்மது என்ன சொல்கிறார் என்று பரிமாறுகிற சம்பவம் அனைத்தையும் இடுப்புக்கு கீழ் ஒரு அரைஜான் துண்டை கட்டிக்கொண்டு தடித்த உதடோடு பார்ப்பதற்கு அன்றைய காலத்தில் அருவருப்புக்கத்தக்க தோற்றத்தோடு நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் யாருக்கு ஈமானை கொடுத்தாக வேண்டும் என்று தீர்மானித்தானோ அதை யாராலும் தடுக்க முடியாது. யாருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா சீல் வைத்து விட்டானோ அந்த சீலை உலக மக்களே திரண்டெழுந்தாலும் திறக்கவே முடியாது. அல்லாஹு தஆலா இவரை இஸ்லாத்திற்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹு தஆலா எட்ட வைப்பான், சமுதாயத்தில் உயர்த்தி காட்டுவான், வரலாறு படைக்க செய்வான், வருகிற தலைமுறைகள் அனைவர்களும் நினைவு கூட்டுகிற அளவுக்கு வாழ வைப்பான். எடுத்துக்காட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் அவர் சொல்லுகிறார், நான் ஒரு சபையில் இருந்தேன். அந்த சபையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உள்ள பேச்சுக்கள் நடந்து கொண்டிருந்தது. உமையா அன்றைக்கு ஜுமஹு வம்சம் என்று சொல்லப்படுகிற மிகச்சிறந்த வம்சத்தினுடைய மாபெரும் தலைவர் உமையா, எனது எஜமான். அவரை சந்திப்பதற்காக ஜுமஹு குடும்பத்தார்களும் அரபு கோத்திரத்தார்களும் எல்லாம் வந்து ஒரு நாள் இந்த முஹம்மதை அடக்குவதற்கு ஆள் இல்லையா, நபி என்று கூறுவது மட்டுமல்ல அடிமையும் எஜமானர்களும் சமம் என்று சொல்லுகிறார். லாத்து உஸ்ஸா போன்ற 360 சிலைகளை ஒவ்வொரு துறைகளுக்கும் நாம் ஏற்படுத்தி, வணிகத்திற்கு ஒரு கடவுள், மழைக்கு ஒரு கடவுள், வறுமையை போக்க ஒரு கடவுள், நோய் தீர்க்க ஒரு கடவுள், கோரிக்கையை நிறைவேற்ற ஒரு கடவுள், பாவ மன்னிப்புக்கு ஒரு கடவுள், அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்த ஒரு கடவுள், அவனிடத்திலே பரிந்து பேச ஒரு கடவுள், நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே வாதாடுவதற்கு ஒரு கடவுள் என்று பல கோடி கோடி கடவுள்களை வைத்து வணங்கி வருகிற நம்முடைய சமுதாயத்தில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும் போதும் என்று சொல்லுகிறார் முஹம்மது. என்றெல்லாம் விபச்சாரம் செய்யக்கூடாது, அடிமைகளை நோவினை செய்யக்கூடாது, பெண்களை கொடுமை செய்தல் கூடாது, குறிப்பாக பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது, விபச்சாரம் கூடாது, கொலை கூடாது, மது கூடாது என்றெல்லாம் சீர்திருத்த பணிகளை முன்வைத்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்று சொல்லுகிறாரே என்றெல்லாம் எரிச்சல் பட்டு பேசுகிற அந்த சபையில் தான் பிலால் ரலியல்லாஹுடைய உள்ளம் மெல்ல மெல்ல திறக்க ஆரம்பிக்கின்றது. அதுவரை தன்னுடைய எஜமானுடைய சபையில் யார் பேசினாலும் என்ன பேசுகிறார்கள் என்றெல்லாம் கேட்க மாட்டார். கேட்டாலே அடி கொடுக்கக்கூடிய காலம். காரணம், அடிமைகளை பொறுத்தவரையில் அது ஒரு பழுத்தூக்கும் கருவியாகத்தான் அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆடு மாடு கோழிகளுக்கு கூட மரியாதை இருந்தது. அன்றைக்கு அடிமைகளுக்கு அந்த உரிமையும் மரியாதையும் கூட கொடுக்கப்படாத காலம். ஆனால் என்னவோ தெரியவில்லை, அன்றைக்கு மட்டும் நான் செவியை கொஞ்சம் சாய்த்து கொடுத்து பார்த்தேன். அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேச்சினுடைய ஒவ்வொரு வரிகளும் அது என்னை நோக்கி சொன்னதை போலவே இருந்தது. காரணம், எஜமானனும் அடிமையும் சமம் என்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை யார் சொல்லுவார் இந்த மனித சமுதாயத்தில்? அடிமைகளுக்கு விடுதலை என்பது கனவாக இருந்த காலம் அந்த காலம். நம்முடைய வாழ்வு, நம்முடைய சகாப்தம் இத்தோடு முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெல்ல மெல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருக்கிறார் என்று விசாரித்தார். எல்லோரும் உறங்குகிற பொழுது யாருக்கும் தெரியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பார்த்தார். யார் என்ற விசாரிப்புக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்.
எடுத்து சொல்லி யாருக்கும் தெரியாமல் இஸ்லாத்தை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டார். நிலைமையை உங்களுடைய கண் முன்னால் நீங்கள் கொண்டு வர வேண்டும். காரணம், இன்றைக்கு இந்த 650 கோடி மக்கள் இருக்கிற இந்த உலகத்தில் 2011ஆம் ஆண்டிலே நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் போய் பயணம் செய்து எந்த மூலையில் வேண்டுமானாலும் போய் நின்று கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற உரிமையை நமக்கு பெற்று தந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். இஸ்லாத்தை தழுவினேன் என்று சொல்லுவதற்கு பயந்த காலம். நேற்றைக்கு நான் உங்களுக்கு நினைவுறுத்தி இருப்பேன். அம்ர் இப்னு அபஸா என்கிற ஒரு தோழர், அவர் இயற்கையிலேயே உருவ வழிபாட்டை வெறுத்து வாழ்ந்தவர். இயற்கையிலேயே இந்த நிர்வாணமாக வலம் வருவது, காட்டுக்கூச்சல் போடுவது, சீக்கி அடிப்பது, கைத்தட்டுவது, ஆடல் பாடல்களோடு இபாதத்து செய்வது, சிறுபிள்ளைகளை கொல்வதை, உபச்சாரம் புரிவது, அடிமைகளை கேவலமாக நடத்துவது, இவைகளை எல்லாம் பார்த்து வெதும்பி நிச்சயம் இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒப்பான காரியமாக இருக்காது என்று கிராமத்து புறத்தில் தனிமையாக வாழ்ந்தவர் அம்ர் இப்னு அபஸா என்கிற ஒரு நபித்தோழர். அவருக்கு செய்தி எட்டுகிறது. நாம் என்ன கொள்கையில் இருக்கிறோமோ அதே கொள்கையை வலியுறுத்தி ஒரு மனிதர் அல்ல, ஒரு இறை தூதரை மக்காவுக்கு வந்திருக்கிறார், இறைவன் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறான் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு யாருக்கும் தெரியாமல் மக்கா வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல நெருக்கமாக இருக்கிற குடும்ப தோழர்களை கண்டுபிடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறார் என்று கேட்டார்கள். போய் கேட்டு அவர் இஸ்லாத்தை தழுவினார். யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நெருக்கடியான இந்த நேரத்தில் உங்களை பற்றி பேசினாலே மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த மக்காவில் வருகிற இந்த ஆரம்ப நேரத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராவது உண்டுமா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது மனைவி கதீஜா. வஹி வந்தவுடன் ஆரம்பத்தில் வந்து சொன்னது தனது மனைவி கதீஜாவிடத்தில், அவள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். வேறு யாராவது உண்டுமா யா ரசூலல்லாஹ்? ஒரு அடிமையும் உண்டு, ஒரு எஜமானனும், ஒரு சுதந்திரமானவரும் உண்டு. யா ரசூலல்லாஹ், அந்த சுதந்திரமானவர் யார்? எனது ஆருயிர் தோழர், அன்பு தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் என்னோடு உண்டு. அடிமை யார் யா ரசூலல்லாஹ்? அவர்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அம்ர் பின் ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், அம்ர் பின் அபஸா, யா ரசூலல்லாஹ், மூன்றாவது நபராக நானும் எனது கிராமத்தை விட்டு காலியாகி உங்களோடு வந்து தங்கி இந்த மார்க்க வளர்ச்சிக்கு நானும் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், நீ உமது கிராமத்திற்கே செல். காரணம், நிலைமை மிக மிக மோசம். என்னோடு தங்கி இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் வெளியூர்வாசி என்று மிக மிக சுலபமாக உங்களை கொண்டு விடுவார்கள். நீங்கள் உங்களுடைய ஊருக்கே சென்று விடுங்கள். இஸ்லாம் வளரும், வளர்ந்ததை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது உங்களுடைய குடும்பத்தோடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அடிமையாக உமையாவிடத்திலும் மறைத்து வைத்துக் கொண்டு வாழும் பொழுதுதான் மக்கத்து பெருவீதியில் அந்த கொடுமையான காட்சிகளை மெல்ல மெல்ல பார்க்க ஆரம்பிக்கிறார். அவர் போல அடிமையாகவே வாழ்ந்து அடிமையாகவே இந்த உலகத்தில் மரணித்த யாசிர், சுமையா போன்றவர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுகிற காட்சி, அவருடைய மகன் அம்மார் அவர்கள் திடீரென வீதிகளிலே இழுத்து வரப்பட்டு குறைசி தலைவர்களால் கொடுமை செய்யப்படுகிற காட்சி, எல்லாவற்றையும் பிலால் அவர்கள் மெல்ல மெல்ல பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா போன்ற பெண்கள் எல்லாம் குறைசி தலைவர்களை வெறியூட்டுவார்கள், அடிமைகளை விடாதீர்கள், நமக்கு எதிராக எப்படி இந்த அடிமைகள் பேசலாம், நமக்கு மிகப்பெரிய அவமானத்தை இந்த அடிமைகள் பெற்று தந்து விட்டார்கள். பாரம்பரியமாக முன்னோர்களாக தலைமுறையாக வழங்கி வருகிற லாத்து உஸாவை இவர்கள் கேவலப்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் ஹிந்தா என்கிற பெண்மணி அடிக்கடி பாடல்களை பாடி தலைவர்களை ஊக்குவித்து கொடுமை செய்ய தூண்டிக் கொண்டிருக்கிற காலம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் என்கிற செய்தி அந்த நேரத்தில் தெரிந்தால் நிலைமை என்னவாகும் தோழர்களே? தெரிந்தது உமையாவுக்கு, நம்மை கேவலப்படுத்தி விட்டானே நம்முடைய அடிமை பிலால் என்று சொல்லி எல்லோரும் கர்ஜித்தார்கள். எல்லோரும் கொஞ்சம் குத்தி பேசினார்கள். உமையா, உமது அடிமை கூட முகம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டானாமே, இதைவிட உமக்கு தலைகுனி வேறென்ன வேண்டும் என்று எரிச்சல் ஊட்டினார்கள். எல்லோரும் வந்து பார்த்தார்கள் பரிதாபத்தோடு உமையாவை. உமக்குமா இப்படிப்பட்ட ஒரு கேவலம்?
உமது அடிமை இந்த அளவுக்கு உன்னை தலைகுனிவை ஏற்படுத்தி விட்டானே என்று எல்லோரும் வந்து பேசி பேசி உமையாவை மிகப்பெரிய அளவில் ஆத்திரமூட்டினார்கள். பேசி பார்த்தார்கள் பிலாலிடத்தில். வேண்டாம் பிலாலே, என்னை பற்றி உமக்கு நன்றாக தெரியும், வேண்டாம் என்று பேசி பார்த்தார், அதட்டி பார்த்தார், மிரட்டி பார்த்தார். மசியவில்லை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏற்றது ஏற்றதுதான் என்றார்கள் பிலால் அவர்கள். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் ஒருவன் தான் என்பது எனது கொள்கை. எனது உடல் உறுப்புகளை நீங்கள் விலை கொடுத்து வாங்கி இருக்கலாமே தவிர எனது உணர்வை நீங்கள் விலை கொடுத்து வாங்கவில்லை. உணர்வுக்கு நான் எஜமான், எனது உள்ளத்திற்கு நான் தான் எஜமான். எனது உடம்புக்கு வேண்டுமானால் நீங்கள் எஜமானாக இருக்கலாம் என்று சொன்னார். ஆரம்பித்தார்கள் பாவிகள், சொல்லனா துன்பங்கள். பாலைவனம் என்றால் அரபு நாடுகளுக்கு சென்று வந்த மக்களுக்கு தான் தெரியும். அடித்தால் வெயில், அப்படிப்பட்ட வெயில், கொழுந்து விட்டெறிகிற வெயில். அந்த பாலைவனத்து பெருவீதியில் திறந்த மேனியோடு கொண்டு வந்து கிடத்தி அந்த பாவிகள் நெஞ்சின் மீது ஒரு கல்லையும் கொண்டு வந்து வைப்பார்களாம். சுற்றி நின்று கொண்டு எல்லோரும் உமிழ்வார்களாம். முகத்தில் தலையிலும் காலிலும் காலை வைத்து அமர்த்துவார்களாம். லாத்து உஸ்ஸாவை வணங்கு, நம்முடைய பாரம்பரியத்தை விடமாட்டேன் என்று சொல், முகம்மதை விட்டுவிட்டேன் என்று சொல் என்று சொல்லி எல்லோரும் சித்திரவதை செய்வார்கள். உமர் அவர்கள் வர்ணிக்கிற காலம் ஒன்று உண்டு. அப்படி சித்திரவதை தொடரும் பொழுதெல்லாம் நெஞ்சுறுதி மிக்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிற அளவுக்கு நெஞ்சுறுதியோடு வாழ்ந்தார்கள். இறுதி மூச்சு வரை ஈமான் என்கிற பாடலை கேட்டவர்கள் நாம், வாழ்ந்து காட்டியவர்கள் சஹாபாக்கள். கடைசி வரை அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான். வீதிகளிலே போட்டு புரட்டி புரட்டி எடுத்தார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. மசியவில்லை. திரும்ப அழைத்து வருவார்கள். உயிர் வேண்டுமே சித்திரவதை செய்வதற்கு. ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கொடுப்பதை போல தண்ணீர் கொடுப்பார்களாம். தண்ணீர் குடித்துக் கொண்டு மூளையிலே ஒதுங்கி கிடப்பாராம். மீண்டும் தரதர எழுத்து வந்து வீதியிலே போட்டு மீண்டும் கொடுமை செய்வார்களாம். மீண்டும் ஒரு சமரச பேச்சு, மீண்டும் அடிதடி. இரண்டாவது கொஞ்சம் வித்தியாசமான கொடுமைகளை செய்தால் எப்படியும் இந்த பிலால் மசிந்தே தீருவார் என்கிற அடிப்படையில் ஒரு ரகசிய ஆலோசனை கூட்டம் செய்கிறார்கள் அந்த பாவிகள். அந்த ஆலோசனைக்கு பிறகு இரண்டாவது கட்ட கொடுமையை ஹதீஸிலே பார்த்தால் கண்களெல்லாம் கலங்கிவிடும். கழுத்திலே ஒரு கயிறை போட்டு இழுத்து கட்டி மேடு பள்ளம் கணக்க கால்வாய் என்று பாலைவனத்து பெருவீதியில் மக்கத்து வீதியில் சிறு பிள்ளைகளுடைய கைகளிலே கொடுத்து வீதி எங்கும் இழுத்து வர சொன்னார்கள். தரதரவென இழுத்து வரப்பட்டார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கட்டத்தில் மயக்கமுற்று கீழே விழுந்து உதடு மட்டும் அசைவதை பார்த்து எல்லா குறைசிகளும் ஓடி வந்தார்கள். குறிப்பாக உமையா ஓடி வந்தான். நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்கிற கூச்சலிட்டு ஓடி வந்தான். இந்த பிலாலுடைய உதடு அசைகிறது, நிச்சயம் நம்முடைய லாத்து சொல்லி நான் எனது காதை உமையா சொல்லுகிறான். அவர் என்னுடைய பிலால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனது எஜமான் காதை எனது உதட்டுக்கு அருகிலே கொண்டு வந்து வைத்து நான் என்ன சொல்லுகிறேன் என்று கேட்கார். அப்பொழுதும் எனது நாவு அகத் அகத் என்று வந்தது. செத்து தொலை அடிமையே என்று எனது எஜமான் அப்பொழுதும் என்னை காலால் மிதித்து விட்டு சென்றார். மயக்கம் தெளிந்தவுடன் கொண்டு வாருங்கள் அந்த அடிமையை என்றார்கள். நான் தூக்கி கொண்டு செல்லப்பட்டேன் எனது எஜமானிடத்தில். மீண்டும் தண்ணீர் தொளித்து தண்ணீர் குடிக்க வைத்து உயிர் இருக்கிறதா என்று பார்த்து உயிர் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் ஹிந்தாவும் அபூ சுஃபியானும் பெரிய பெரிய குறைசி கோத்திர தலைவர்கள் எல்லாம் உமையாவை அழைத்து ரகசிய பேச்சு பேசுகிறார்கள். இரக்கம் காட்டு பிலாலின் மீது, அன்பு காட்டு, பாசம் காட்டு, பரிந்து பேசு, எளிமையாக மிக கனிவாக பிலால் இடத்தில் நடப்பதன் மூலம் அவனை நீ திருத்தி எடுக்க முடியும். இனி நாம் அவனை வேதனை செய்வதில் அர்த்தமில்லை என்று எல்லோரும் துப்பாக்கியை கீழே போட்டு விடுகிறார்கள். பிலாலை அழைத்து பேசுகிறார்கள். பிலாலே, நம்முடைய கடவுளை பற்றி உனக்கு தெரியாத ஒன்றும் அல்ல, நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி தெரியாத ஒன்றும் அல்ல, நம்முடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து, நீ என்னை நிச்சயம் கேவலப்படுத்த மாட்டாய். சந்தையில் யாரும் வாங்காத நேரத்தில் நான் தான் அதிக விலை கொடுத்து உன்னை வாங்கினேன். எப்படியெல்லாம் உன்னை நான் வளர்த்தேன், எப்படியெல்லாம் உன்னை நான் பார்த்தேன் என்றெல்லாம் பாசமலை பொழிந்தார். கூர்மையாக கேட்டார். இறுதியில் உனது முடிவென்ன என்று கேட்டார். பிலால் அப்பொழுதும் சொன்னார், எனது முடிவு அகத், ஏகன்தான், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்றான். நிச்சயம் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்றான். அந்த உமையா என்று சொல்லப்படுகிற கொடுங்கோலன். எல்லோரும் கூடி ஆலோசித்து உயிரோடு விட்டால் நிச்சயம் நம்முடைய குலப்பெருமைக்கு நாசம்,
ஒரு அடிமையை கட்டுப்படுத்த முடியாத எஜமான் என்று தனக்கு ஒரு அவப்பெயர் வரும் என்பதை உணர்ந்தார் உமையா. கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து வீதிகளிலே இழுத்துக் கொண்டு போகும்போதுதான் அபூபக்கர் சித்திக் அவருடைய பார்வையிலே படுகிறது. அதற்கு முன்னாலும் எல்லா அடிமைகளும் வீதிகளிலே சித்திரவதை செய்யப்படுவதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துக் கொண்டுதான் இருந்தார். செல்வந்தரும் கூட அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இணையாக தாராளமாக அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி செலுத்திய ஒரு தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்வதற்காக வேண்டி அழைத்து செல்லப்படும் போதுதான் உமையாவிடத்திலே போய் சொன்னார், ஏன் இந்த அநியாயம்? கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதற்காக வேண்டியா இந்த அநியாயம்? அல்லாஹ் உங்களை நிச்சயம் விட மாட்டான். இந்த உயிருக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். உமையா, கேட்கிற காசை தருகிறேன், எனக்கு இந்த பிலாலை விடுதலை செய்து தாருங்கள் என்று சொன்னார். உமையாவுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். செத்து மடிவதை காட்டிலும் கிடைக்கிற தீனாருக்கு விற்றால் நமக்கு லாபம் தானே. இனி யார் இந்த அடிமையை வாங்க போகிறார்? உடல் முழுக்க புண்ணுகள் ஆகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் இரத்த காயங்கள். 24 மணி நேரம் ரத்தம் உடம்பிலே வழிந்தோடுகிற ஒரு அடிமை. யாரும் காய்ந்த பேரித்தம்பழத்திற்கு கூட வாங்காத ஒரு சூழ்நிலை. அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்து சொல்கிறார், எவ்வளவு கேட்டாலும் தருவேன் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு 5 தீனாருக்கு எடுத்துக்கொண்டு போ என்றார். சடாரண 5 தீனாரை கொடுத்து எடுத்து வாங்கினார். நடந்து செல்லும் போது ஹிந்தாவும் உமையாவும் அபூபக்கர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே தெரிந்து கொள், நீ வெறுமனே கேட்டிருந்தால் கூட நான் இந்த பிலாலை உன்னிடத்திலே ஒப்படைத்திருப்பேன். ஏன் அரை தீனாருக்கு கேட்டால் கூட நான் தந்திருப்பேன் என்று சொன்னபோது அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், 1000 தீனார் கேட்டாலும் நான் தந்திருப்பேன் என்றார்கள். 1000 தீனார் கேட்டாலும் இந்த பிலாலுக்காக வேண்டி நான் தந்திருப்பேன் என்று சொல்லி உரிமை விட்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரத்த காயத்தோடு அர்க்கம் என்கிற வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டிற்கு பிலால் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர் சொல்லுகிறார், இரத்த காயத்தோடு எழுந்து நிற்க கூட முடியாமல் அடிக்கடி மயக்கமுற்று படுத்த நிலையிலேயே இருக்கிற பொழுது திடீரென இரவு நேரத்தில் ஒருவர் என்னை எழுப்புவார், மலஜலம் கழிக்க அழைத்து சொல்லுவார், தண்ணீர் தருவார், இரவு நேரத்தில் என்னிடத்தில் என்னுடைய புண்ணுக்கு ஆறுதலாக மருந்திடுவார், ஆறுதலாக நல்ல வார்த்தை சொல்லுவார். பகல் நேரத்தில் கண் விழித்து பார்க்கும் போது அவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எனக்கு தெரிந்தது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்க்கை மெல்ல மெல்ல கழிந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இஸ்லாமிய வரலாறு ஆரம்பமாகிறது. தோழர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற நபர்கள் என்கிற ஒரு பட்டியல் உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்திய மனிதர்கள் என்கிற ஒரு பட்டியல் உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லனா துன்பங்களை இஸ்லாத்தில் அனுபவித்த தோழர்கள் என்கிற ஒரு பட்டியல் உண்டு. எல்லா பட்டியலிலும் இடம்பெறுகிற ஒரு தோழர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவுபடுத்துகிற ஒரு சம்பவம், ஒரு நாள் சுஹைப், மிக்தாத், பிலால், அம்மார் எல்லோரையும் குறைஷிகள் வீதிகளிலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். நிறுத்தி முகம்மதை இயேசு லாத்து உஸாவை வணங்கி இல்லாவிட்டால் கொன்று விடுவோம் என்று 4 பேரையும் சித்திரவதை செய்தார்கள் குறைஷிகள். இதை கூட்டம் கூட்டமாக எல்லோரும் பார்ப்பதை போல நானும் பார்த்தேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்பொழுதும் இந்த பிலாலை நான் பார்த்திருக்கிறேன். லாத்து உஸாவை வணங்குகிறோம், முகம்மதை ஏசுகிறோம் என்று சொல்லி உயிரை காப்பாற்றுவதற்கு அம்மார் கூட முன் வந்தார். அப்படி அவர்கள் லாத்து உஸாவை வணங்குகிறோம் என்று சொன்னவுடனே ஓடு அடிமையின் மக்களே என்று சொல்லி விரட்டி அடிப்பார்கள். அப்பொழுதும் நாவினால் கூட நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அஹத் அஹத் என்று ஏகத்துவத்தை சூளுரைத்தவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரத் முதற்கொண்டு அனைத்து தியாகங்களையும் செய்து மதீனா சென்றவுடன் தான் மாஷா அல்லாஹ் அவருடைய வாழ்வை குறித்து சொல்கிறார், சுதந்திர பறவையாக மதீனாவிலே சுற்றித் திரிந்த காலம் அந்த காலம். எனக்கும் இப்படி ஒரு வாழ்வு வருமா என்று நானே அதிர்ந்து போகிறேன் நினைக்கும் பொழுது என்று சொல்லுகிற காலம். அல்லாஹ்வுடைய ரசூல் விடுவாரா? உலகத்திற்கே சமத்துவத்தையும் நீதியையும் நேர்மையையும் மனித உரிமையையும் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா போனவுடன் மஸ்ஜித் நபவி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரில் ஒரு பள்ளி எழுப்பப்பட்டது. எல்லா தோழர்களும் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுக, ஜுமாத் தொழுகை நடத்த, பெருநாள் குத்துபாக்கள் நடத்த, கலந்து ஆலோசிக்க பாராளுமன்றமாக ஒரு பள்ளி வாயில் மஸ்ஜித் நபவி உருவாக்கப்பட்டது.
உருவாக்கப்பட்டவுடன் எப்படி பாங்கு சொல்லுவது, மக்களை எல்லாம் தொழுகைக்கு குறிப்பிட்ட நேரம் அழைக்க வேண்டுமே, எப்படி அழைப்பது என்கிற ஆலோசனை செய்யும் போது ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு ஆலோசனை. மணி அடிப்போமா ஒவ்வொரு நேரத்திலும், அல்லது கொம்பு ஊதுவோமா? அரசவை காலங்களில் நீங்கள் பார்க்கலாம், கொம்பு ஊதுவார்கள். ஏதாவது முக்கிய அரசாங்க அறிவிப்பு செய்யும் போது கொம்பு ஊதுகிற பழக்கம். அப்படி கொம்பு ஊதி மக்களை அழைப்போமா, மணி அடித்து அழைப்போமா, தீப்பந்தத்தை ஏற்றி குன்றின் மீது நின்று கொண்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்து பாங்கோ செய்யும் இதுதான் தொழுகையுடைய நேரம் என்று சொல்லுவோமா என்று எல்லோரும் கலந்து ஆலோசிக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார சொல்லலாம், நான் ஒரு கனவு கண்டேன், இப்படிப்பட்ட வாசக அமைப்பு முறையெல்லாம் அந்த கனவில் ஒரு மனிதர் எனக்கு சொன்னார் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை அங்கீகரித்து அந்த பாங்கு யார் சொல்லுவது, அதுதான் முக்கியமான விஷயம். யார் சொல்லுவது? எனது பிலால் சொல்ல வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கு அவர் ஆரம்பித்த அந்த பாங்கு உலக அழிகிற நாள் வரை சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். துவக்கியவர் நம்முடைய பிலால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்கு யார் சொல்லுகிறாரோ அந்த பாங்கோசையை கேட்கின்ற உயிர் உள்ள உயிர் அற்ற காய்ந்த ஈரமான அனைத்து பொருள்களும் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கு சொல்லுகிற நபருக்குரிய சிறப்பு, பாங்கு சொல்லுகிற நபருக்குரிய சிறப்பு தொலைவருகிற மக்களுக்குரிய கூலியை போல அவருக்கும் கூலி உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஅத்தினுக்குரிய சிறப்பு, பாங்கு சொல்லுகிற மனிதர் மறுமை நாளில் நீண்ட கழுத்துடைய அழகாக மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுவார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சிறப்புக்குரிய பரிசை பெற்றவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூலை சார்ந்தே வாழ்க்கை நடத்துகிற ஒரு பாக்கியத்தோடர். அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்க்கை நடத்தும் பொழுதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அவருடைய காதிலே விழுகிறது. பிலாலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார். என்ன யா ரசூலல்லாஹ், நான் நேற்று இரவு கனவு கண்டேன். அந்த கனவில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன். எடுத்து காட்டப்பட்டது உம்மு சுலைம் அவர்களுக்கு சொர்க்கம். அப்படியே அந்த தாயை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிற்றன்னையும் கூட, பால் குடித்த சகோதரி என்கிற அடிப்படையில் சிற்றன்னை என்பது கூட, ருமைசா என்கிற பட்டப்பெயர். ருமைசாவை சொர்க்கத்திலே பார்த்து திரும்பும் பொழுது ஒரு மாளிகையை பார்க்கிறேன். அந்த மாளிகையை ஒரு பெண்ணொருத்தி பாதுகாத்துக் கொண்டிருந்தாள். ஹூருல் ஈன். ஜிப்ரீலிடத்திலே கேட்டேன், யார் இந்த மாளிகை, யாருக்கு இந்த மாளிகை, இந்த பெண் யார் என்று கேட்டேன். இந்த மாளிகை வேறு யாருக்காக வேண்டியும் அல்ல, மதீனாவில் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய உமருக்குரிய மாளிகை என்று சொல்லப்பட்டது. உமர் அவர்கள் சபையிலே இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் அவர்களே, உங்களுடைய மாளிகைக்குள்ளே போய் சுற்றித் திரிந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. உமராகிய நீங்கள் ரோசக்காரராயிற்று, எனது அனுமதி இல்லாமல் எனது வீட்டுக்குள் எப்படி போனீர் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவது என்றார்கள். அழுகிறார்கள் உமர் அவர்கள். யார ரசூலல்லாஹ், உங்களின் மீதா கோபப்பட போகிறேன். அழுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து சொன்னார்கள், பிலாலே, உங்களுடைய காலடி ஓசையை சொர்க்கத்திலே கேட்டேனே, உங்களுடைய காலடி ஓசையை சொர்க்கத்தில் நான் கேட்டேனே, இஸ்லாத்திற்கு நீங்கள் வந்ததிலே இருந்து தொடர்ந்து நீங்கள் செய்த நற்கர்மம் எது, எந்த நற்கர்மம் அந்த அந்தஸ்தை உங்களுக்கு பெற்று தந்தது என்று கேட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தில் இணைந்ததிலே இருந்து ஒலு செய்தால் 2 ரக்காத்து தொழுவேன். ஒலு செய்தால் 2 ரக்காத்து தொழுவேன். அது ஒலுவுக்குரிய தொழுகை, முன் சுன்னத் அல்ல. ஒவ்வொரு தொழுகைக்கும் முன் சுன்னத்துகள் உண்டு. ஒலுவுக்குரிய தொழுகையாக 2 ரக்காத் நான் தொழுது வருவேன் யா ரசூலல்லாஹ் என்றார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தில் இணைந்தது மட்டுமல்ல, அவர் காலடித்து வைத்ததிலே இருந்து அவர் மரணிக்கின்றவை அவருடைய ஒவ்வொரு துறையை பார்த்தாலும் தியாகம் செய்கிற இடத்திலெல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கு பட்டினி கிடக்கிறாரோ அந்த சபையில் பிலால். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கெல்லாம் ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாகிறாரோ அங்கெல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனா சென்ற பிறகு அன்சாரி தோழர்களையும் முஹாஜிர்களையும் சகோதரர்கள் என்று ஒவ்வொரு நபர்களையும் சகோதரர்கள் ஆக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி சகோதரர்கள் ஆக்கிய பிறகு மீதம் ஒரு 80 தோழர்கள் இருந்தார்கள். அவர்கள் மதீனாவிலே யாருக்கும் சகோதரர்களாக ஆக்க முடியவில்லை. காரணம், அன்றைக்கு முஸ்லிம்கள் அவ்வளவுதான் இருந்தார்கள். மீதமுள்ள 80 பேர்களையும் நான் பாதுகாக்கிறேன் என்று திண்ணையில் தன்னுடைய பள்ளி வாயில் ஒரு திண்ணையை ஏற்படுத்தி அந்த திண்ணையில் தன்னுடைய 80 தோழர்களையும் படுக்க வைத்து பாதுகாத்து கோழி குஞ்சை பாதுகாப்பதை போல பாதுகாத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அந்த மதீனா சென்ற பிறகுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உங்களுடைய ஒருவருடைய உணவு 2 பேருக்கு, இனி நாள் முதல் 2 பேருடைய உணவு 3 பேருக்கு, 3 பேருடைய உணவு 4 பேருக்கு. யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு உணவு வீட்டிலே இருந்தால் அவர் எனது திண்ணை தோழர் ஒருவரை அழைத்து செல்லட்டும், 2 பேருக்கு உணவு இருந்தால் எனது திண்ணை தோழர் 3 பேரை அழைத்து செல்லட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார். மீதமுள்ள தோழர்களுக்கெல்லாம் பேரித்தம்பழத்தை உணவாக கொடுத்தார். எத்தனை பேரித்தம்பழம்? ரமலானுடைய மாதம் இந்த மாதம் நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும். நோன்பு திறக்கும் பொழுது குறைந்தது நாம் 5 பேரித்தம்பழம் 10 பேரித்தம்பழம் சைட் டிஷ்ஷாக, கஞ்சிக்கு துணை சாதனமாக நாம் அந்த உணவை அருந்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு 5 பேரித்தம்பழம் தான் எங்களுக்கு ரேஷன் திட்டம், உணவு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், பேரித்தம்பழத்தை உண்டு 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 உடம்பெல்லாம் இறுகி விட்டது, மலமெல்லாம் இறுகி விட்டது, யா ரசூலல்லாஹ், நீர் கலந்த உணவு எங்களுக்கு கிடைக்காதா என்று கேட்டார். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஆடை இல்லையே, ஆடை கிடைக்காதா என்று சஹாபாக்கள் கேட்பார்கள். யா ரசூலல்லாஹ், வீடு இல்லையே, மழை வெயில் என்று பாராமல் திண்ணையிலேயே படுத்துக் கொடுக்கிறோமே என்று கேட்பார்கள். அப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது இப்படி கேட்டால் உடனே கொஞ்சம் எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று எல்லோரையும் அமர வைத்து ஒரு பயான் செய்வார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இருக்க வைத்து உங்களுக்கு தராதவனான் நான், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்றெல்லாம் மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவார். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பிலாலை தெரிந்து கொள், தோழர்களை தெரிந்து கொள்ளுங்கள், கௌபாவுக்கு அணிவிக்கின்ற ஆடை எப்படி சிறந்த ஆடையோ அதை விட சிறந்த ஆடையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு நிச்சயம் தருவான், இந்த மார்க்கம் வளர்ந்தே தீரும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அந்த காலம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எளிய மக்கள் யாராவது வந்தால் வீட்டிலே இருந்தால் வாங்கி கொடுப்பார்கள், தோழர்களிடமிருந்து வாங்கி கொடுப்பார்கள், பள்ளியிலே அறிவிப்பு செய்து அந்த தோழர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம். ஒரு நாள் ஒரு முனாஃபிக்கிடமிருந்து ஒரு ஏழை எளிய ஒரு தோழர் வந்து விட்டார். தோழர்களிடத்திலே காசு பணம் இல்லை, வீட்டிலும் இல்லை. பிலாலை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலால் அவர்களே, யாரிடமிருந்தாவது காசு பணத்தை பெற்று என்னிடத்திலே கடனாக வாங்கி தாருங்கள், தோழர்களின் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று சொல்ல பிலால் அவர்கள் கடனாக வாங்கி கொடுத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கடனுக்குரியவர் வந்து ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் பிலாலை பார்த்து. பிலாலே, அன்றைக்கு வாங்கிய காசுங்கே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க சொன்னார், ஆகவேதான் நான் வாங்கினேன், குறித்த காலத்தில் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று சொன்னார். நாள் நெருங்கிவிட்டது, 3 நாள் 4 நாள் தான் அவகாசம் இருக்கிறது. அந்த முனாஃபிக் வந்து பிலால் அவர்களை பார்த்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? பிலாலே, வாங்கிய கடனை குறித்த நேரத்தில் நீ திரும்ப தராவிட்டால் வாங்கிய கடனுக்காக உன்னை நான் அடிமையாக மதீனாவிலே வைப்பேன் என்றார். சுபஹானல்லாஹ், காலாகாலமாக அடிமையாகவே தன்னுடைய குடும்பம் தானும் வாழ்ந்து மதீனாவில் இப்பொழுதுதான் சுதந்திரமாக இருந்த ஒரு நிலையில் மீண்டும் நம்மை அடிமைப்படுத்த போகிறானே ஒரு பாவி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்தார். யா ரசூலல்லாஹ், என்ன கொடுமை, யா ரசூலல்லாஹ், என்ன கொடுமை, இந்த பிலால் மீண்டும் அடிமையாக வேண்டுமா யா ரசூலல்லாஹ், என்ன பிரச்சனை, வாங்கிய கடனை திரும்ப கொடுக்காவிட்டால் உன்னை நான் அடிமைப்படுத்துவேன் என்று எச்சரிக்கிறான் அந்த பாவி என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க எண்ணம் யாருக்காவது இருந்தால் அவர்களுடைய கடனை திரும்ப கொடுக்க அல்லாஹ் உதவி செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடன் வாங்கும் போது அந்த கடனை திரும்ப கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு முழு முயற்சியை நீங்கள் எடுக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதை மறந்து விட்டீர்களா பிலால் அவர்களே? ஒரு நாள் தாண்டியது, 2 நாள் தாண்டியது, பிலால் அவர்களுக்கு ஒரே பதட்டம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நாளைய தினம் அடிமையா, நாளைய மறுதினம் அடிமையா, கடன் திரும்ப கொடுக்காவிட்டா நம்முடைய நிலைமை என்ன என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு வர, அந்த அன்பளிப்பை பிலாலிடத்திலே கொடுக்க, பிலால் சொல்லுகிறார், அந்த முனாஃபிக்கை தேடி மதீனா எங்கும் நான் பல இடங்களிலும் சுற்றித் திரிந்தேன். காரணம், 2 நாள் தான் இருந்தது நான் அடிமையாக போவதற்கு. ஓடிப்போய் அவனிடத்திலே கொடுத்த அன்றைக்கு எனக்கு இருந்த மகிழ்ச்சியை போல வேறு என்றைக்கும் நான் மகிழ்ச்சி அடைந்ததே கிடையாது என்று சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பம் கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே வந்து போனதுண்டு தோழர்களே. இப்படித்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெல்ல மெல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பத்ரு போர் நடக்கிறது. பத்ரு போரில் எல்லோரும் பங்கெடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே எல்லா தோழர்களைப் போல இந்த பிலால் அவர்களும் இருந்தார்கள். பத்ரு போர் முடிந்தது.
அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்ற நபித்தோழர் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் அல்ல. வரலாற்றில் மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். அவர் பத்ர் போரில் உமையாவை மட்டும் பாதுகாத்து விட்டார். என்ன காரணம்? மக்கத்து குறைஷிகளிடத்திலே ஒரு பண்பு இருந்தது, உயர் பண்பு. என்ன பண்பு? வாக்கு கொடுத்தால் உயிரே போனாலும் அதை பாதுகாப்பார்கள். உமையாவை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பத்ர் போரில் பாதுகாக்க என்ன காரணம் என்றால், உமையாவும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபும் நெருங்கிய நண்பர்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருந்தது. மக்காவில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய குடும்பம், பிள்ளைகள், செல்வங்கள் எல்லாம் மக்காவில் இருந்தது. உமையாவிடத்திலே சொன்னார், இதை நான் பாதுகாப்பேன். உமையா சொன்னார், மதீனாவில் எனது குடும்பம் உண்டு, எனது சொத்துண்டு, அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு நான் பாதுகாப்பு, எனக்கு நீங்கள் பாதுகாப்பு. இருவரும் எழுதி ஒப்பந்தம் போட்ட ஒப்பந்த நகல் ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். அதன் அடிப்படையில் பத்ர் போர்க்களத்தில் உமையாவுக்கு ஒன்றுமாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உமையாவை பாதுகாத்து வைத்திருந்தார். பார்வையில் பெற்றது பிலால் அவர்களுடைய பார்வையில். இரவு நேரத்தில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உமையாவை பாதுகாக்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கொடுத்த வாக்குறுதி மீறப்படக்கூடாது. வாக்கு மாற்றம் என்பது இஸ்லாத்தை தகர்த்தவனை போலாவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக வேண்டி உமையாவை பாதுகாக்க எல்லோரும் உறங்குகிற நேரத்தில் இரவில் மட்டும் எழுந்து போய் உமையாவை பாதுகாப்பதற்காக வேண்டி கிட்ட போகிற நேரத்தில் பிலால் பார்த்து விட்டார். அன்சாரிகளே, முஹாஜிர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், இதோ காலமெல்லாம் இந்த பிலாலை அடிமையாக்கி சித்திரவதை செய்து கொண்டிருந்த இந்த உமையா உயிரோடு வாழும் காலமெல்லாம் இந்த பிலாலுக்கு நிச்சயம் சமாதானமே கிடையாது. இந்த பிலாலுக்கு சமாதானம் தர விரும்புவோர் இல்லையா, இந்த பிலாலுக்கு சமாதானம் தர விரும்புவோர் இல்லையா என்ற இருப்பதை பார்த்தார்கள். ஓடி போய் எல்லோரும் கொன்று விட்டார்கள். அந்த அவனை கொல்லுகிற அந்த பங்களிப்பில் பிலால் ரலியல்லாஹுடைய பங்களிப்பு உண்டு. சந்தோஷம் அடைந்தார். ஏகத்துவத்தை ஏற்றேன் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி சொல்லனா துன்பம் கொடுத்த இந்த மிகப்பெரிய கொடுங்கோணன் இந்த போரில் கொல்லப்பட்டான் என்கிற ஒரு சந்தோஷம் பத்ர் போர்க்களத்தில் எனக்கு எழுந்தது. திரும்ப நான் வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மெல்ல மெல்ல நான் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரண சம்பவம். அது ஒரு தனி ஒரு பாடமாக பேச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் என்பது ஏதோ ஹதீசுகளை பார்த்து படித்து கேட்டு ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு உருக்கமான உரை நிகழ்த்துகிற ஒரு பாடம் அல்ல. நீங்கள் அங்கேயே செல்ல வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மதீனாவுக்கு செல்ல வேண்டும். தினசரி அல்லாஹ்வுடைய ரசூலோடு பழகுகிற தோழர்களுடைய உள்ளத்திற்குள் நீங்கள் சென்றால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு இந்த பூமியில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பதை அப்பொழுதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தாங்க முடியாத அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரண செய்தியை கேட்டு தாங்க முடியாமல் செய்தியை கேட்டவுடனே மயக்கம் போட்டு விழுந்த வீர தீர சிங்கங்கள் எல்லாம் மதீனாவிலே இருந்த காலம். அந்த காலம் பச்சை குழந்தை அழுவதை போல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் என்று மதீனத்து தோழர்கள் சொல்லுகிறார்கள். அத்தோடு ஒரு முடிவெடுத்து விட்டார், இனி மதீனா நகரில் தான் பாங்கு சொல்ல போவதில்லை என்று. என்ன காரணம்? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபியினுடைய பெயரை அந்த பாங்கில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே. சொல்லுகிற சக்தியும் இல்லை, கேட்கிற ஆற்றலும் நமக்கு இல்லை என்பதை உணர்ந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இனி பாங்கு சொல்ல முடியாது என்று தீர்க்கமான முடிவெடுத்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது போய் முறையிட்டு விடுகிறார். அபூபக்கரை என்னை விட்டு விடுங்கள், இந்த மதீனாவில் இருக்க இனி எனக்கு மனம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மன்னரையை பார்த்து பார்த்து வாழ்வதற்கு எனக்கு மனம் இல்லை. பாங்கு சொல்ல எனக்கு மனம் இல்லை. இனி என்னால் பாங்கு சொல்ல முடியாது என்று போய் கலீஃபாவிடத்திலே முறையிட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்பு தோழர், பாசத்திற்குரிய தோழர், அதிக நேசம் வைத்து அபூபக்கர் அவர்கள் சொல்லுகிறார், பிலாலே என்ன சொல்லுகிறீர்? பிலாலே, நீங்கள் பாங்கு சொல்லாமல் வேறு யார் பாங்கு சொல்லுவது? நீங்கள் எப்படியெல்லாம் எங்களுக்கு தோழர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவில் பள்ளியை கட்டி பாங்கு சொல்ல வேண்டும் என்கிற திட்டம் வகுத்த உடனே முதலில் உங்களை அல்லவா சொன்னார்கள். உங்களுக்கு தெரியுமா மக்கத்து வெற்றி நடந்ததா இல்லையா? மக்காவுடைய வெற்றி நடக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பின்னால் முதல் சஃபில் யார் நின்றார்கள்? உசாமாவும் நீங்களும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 10,000 படை வீரர்களோடு மக்காவுக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் பொழுது தனது
வளர்ப்பு மகன் ஜெயித் அவர்களுடைய மகன் உசாமா செல்லப்பிள்ளை, தனது மகன் வளர்ப்பு மகன் அடிமையுடைய மகன் உசாமா, அவரை வலதுபுறத்திலும் உங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் இடதுபுறத்திலும் நிறுத்தி மக்காவுக்குள் நுழைந்த அந்த சம்பவத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் பிலாலே. ஆம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மக்காவுக்குள் நான் நுழையும் பொழுது நான் பட்ட அந்த துயரங்களையும் கஷ்டங்களையும் நான் நினைத்து பார்த்துக் கொண்டே நுழைந்தேன். நிச்சயம் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை பழிக்கு பழி வாங்குவார். அம்மார் அவர்களை கொடுமை செய்தவர்கள் இருந்தார்கள், யாசிர் சுமையா அவர்களை கொலை செய்தவர்கள் இருந்தார்கள், பிலால் அவர்களை ஓட ஓட அடித்தவர்கள் எல்லாம் அன்றைக்கு கொம்பாரி கொம்பலாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் நினைத்தார்கள், பிலாலும் அம்மாரும் அவர்களோடு வருகிறவர்களும் நம்மை நிச்சயம் இனங்காட்டிக் கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பழிக்கு பழி முஹம்மது வாங்குவார் என்கிற திட்டத்தோடு எல்லோரும் பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் கதவை திறந்து நுழைய சாவியை கொண்டு வருமாறு ஆணையிட்டார். சாவி வந்தது. திறக்க சொன்னார் என்னிடத்தில். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கதவை திறந்தார்கள். கதவு திறக்கப்பட்டு உள்ளே இருந்த 360 சிலைகளும் சத்தியம் வந்தது அசத்தியம் ஒளிந்தது என்கிற இறைவசனத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 360 சிலைகளையும் அப்புறப்படுத்தி முதலில் அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்து சென்றது இந்த பிலாலை தான். அந்த கஅபாவுக்குள் இப்னு உமர் அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசாமா அவர்களும் அந்த புனிதமிக்க கஅபாவுக்குள் உள்ளே சென்று 360 சிலைகளையும் அப்புறப்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூலோடு 2 ரக்காத்து தொழுது கஅபாவுக்கு மேல் ஏறி நின்று கொண்டு வாங்கு சொன்ன அந்த காட்சி மக்காவிலே கூடி கொண்டிருந்த 10,000 தோழர்களுடைய கண்களையும் கலக்கியது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அன்றைக்கு குறைஷிகள் சொல்லுகிறார்கள், ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த குறைஷிகளில் ஹாரிஸ் என்பவர் சொல்லுகிறார், இந்த அடிமை பிலாலுடைய இந்த வாசகத்தை கேட்கவா அல்லாஹ் இந்த மக்காவில் எங்களை உயிரோடு வாழ வைத்திருக்கிறான், என்ன கொடுமை என்று காதில் கை வைத்தானாம் அவன். இந்த முஹம்மதுக்கு உயர்குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் இல்லையா இந்த பாங்கோசை சொல்ல? நாங்கள் கட்டி காப்பாற்றி பராமரித்த இந்த கஅபாவுக்கு மேல் ஏறி நின்று கொண்டு ஒரு அடிமையா பாங்கு சொல்ல வேண்டும்? இந்த காட்சியை பார்க்கவா அல்லாஹ் எங்களை உயிரோடு வாழ வைத்திருக்கிறான், சாகலாமே இதற்கு பதிலாக என்று குறைஷிகள் வெம்பி எழுந்த காலம் அந்த காலம். நினைத்து பார்க்கிறார் பிலால். இப்படியெல்லாம் எல்லா இடங்களிலும் எங்கே பிலால் என்று என்னை முன்னிலைப்படுத்திய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு மதீனாவில் என்னால் வாங்கு சொல்ல முடியாது என்று சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், அதை நினைத்து பாருங்கள், இதை நினைத்து பாருங்கள். இந்த பள்ளிவாயில் கட்டிய காலத்திலே இருந்து ஃபஜ்ரிலிருந்து இஷா வரை உங்களை தவிர வேறு யார் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள்? எல்லா தோழர்களும் உங்களுக்கு என்ன குறை வைத்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்துக்கு பிறகு உங்களை குடும்பத்து உறுப்பினர்களை காட்டிலும் நேசிக்க நாங்கள் இல்லையா என்றெல்லாம் சொன்ன போது பிலால் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப கேட்டார், அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் உன்னை நான் அடிமை விட்டேன், எனக்காக வேண்டி அல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் உங்களை நான் அடிமை விட்டேன், எனக்காக வேண்டி நிச்சயம் அல்ல. இருந்தாலும் அமீர் என்கிற அந்தஸ்தோடு மட்டுமல்ல, நட்பு என்கிற ஒரு காரணத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்த நாமெல்லாம் அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த மார்க்கம் உயிர் வருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. வாங்கு சொல்லப்பட வேண்டும், முஅத்தினாக நீங்கள் பணிபுரிய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கட்டாயப்படுத்த மீண்டும் அவருடைய ஆட்சி காலத்தில் 2 ஆண்டு காலம் மதீனாவிலே வாங்கு சொன்னார். உமருடைய ஆரம்ப காலம், அபூபக்கர் சித்திக் அவர்கள் மரணித்த பிறகு உமர் அவருடைய ஆட்சி காலம் வந்தது. உமர் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த ஆரம்ப நேரத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பிலால் அவர்களுக்கு கொடுத்தார்கள் தெரியுமா? மன்னாதி மன்னரெல்லாம் அனுமதி பல நாள் பெற்றுத்தான் உமர் அவர்களை பார்க்க முடியும். பெயரை கேட்டாலே பல மாத தொலைவு தூரத்தில் இருக்கிற எதிரிகளுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்குகிற அளவுக்கு அவர் ஒரு பாதையில் வந்தால் சைத்தான் இன்னொரு பாதையில் ஓடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவருக்கு அருகில் வலதும் இடதுமாக 2 இருக்கைகள் எப்பொழுதும் இருக்கும். ஒரு நாள் அபூ சுபியான் அவர் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றார், ஹிந்தா இஸ்லாத்தை ஏற்றார்கள். அந்த அபூ சுபியான் உமர் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சந்தோஷமாக வந்தார். வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார். உமர் அவர்களுடைய அனுமதியை எதிர்பார்த்து, நாம் குறைஷி தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்,
ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்திருந்தாலும் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து பெருவீதியில் வைத்து ஒரு அறிவிப்பு செய்தார். அபூ சுபியானுடைய வீட்டில் தஞ்சம் புகுந்த மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்றார். அப்படி முன்னிலைப்படுத்திய நாம் என்று தன்னைத்தானே அவர் ஒரு பில்டப் கொடுத்து உமர் அவருடைய மாளிகைக்கு வெளியே அனுமதி எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அதோ வருகிறார்கள் அந்த 2 அடிமைகள். மக்கத்து பெருவீதியில் யாருடைய கண் முன்னால் யாரால் கொடுமை செய்யப்பட்டார்களோ அந்த சுஹைப், அந்த கப்பாப், அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். யாருடைய அனுமதியும் இல்லாமல் கோட்டைக்குள் நுழைவதை பார்க்கிறார் அபூ சுபியான். நேராக போய் உமர் அவர்களுடைய மாளிகைக்கு அருகிலே போய் அவருடைய இருகைக்கு அருகிலே போய் வலதும் இடதுமாக 2 தோழர்கள் கப்பாப் அவர்களும் பிலால் அவர்களும் அமர்கிறார்கள். சபையிலே நின்று கொண்டிருக்கிற அபூ சுபியானுடைய வாய் மெல்ல மெல்ல முணுக்க ஆரம்பித்தது. என்ன கொடுமை! நாமெல்லாம் நிற்கும் பொழுது எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்த இவர்களுக்கு இந்த கலீஃபாவிடத்தில் இவ்வளவு பெரிய அந்தஸ்தா என்று கேட்டபோது அங்கே நிற்கிற ஒரு நபித்தோழர் சுருக்கென ஒரு பதில் சொன்னார். தோழர்களே தெரிந்து கொள்ளுங்கள். உமர் அவர்களும் சேர்ந்து சொன்னார்கள். 2 பேரையும் அமர வைத்து அழகு பார்த்த உமர் அவர்கள் சொன்னார்கள், இங்கே நிற்கிற எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், மக்காமா நகரில் நம்மிடத்தில் எல்லோரிடத்திலும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொன்னார்கள். ஆனால் நம்மை விட முன்னாக இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம எல்லோரிடத்திலும் தான் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் இஸ்லாத்தை, ஏகத்துவத்தை, தௌஹீதை நம்மில் எல்லோரிடத்திலும் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஆனால் நாம் ஏற்கவில்லை. இந்த தோழர்கள் ஏற்றார்கள், தியாகம் செய்தார்கள். இவர்கள் என்னுடைய தலைவர் என்றார் பிலால் அவர்களை பார்த்து. யார் தெரியுமா இவர்? எனது தலைவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள் உரிமை விட்ட எனது இன்னொரு தலைவர் பிலால் அவர்கள் என்று பாராட்டி சீராட்டி சொல்லி வளர்த்தியார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உமரிடத்திலே போய் மன்றாடினார். உமர் அவர்களை என்னால் தாங்க முடியவில்லை, மதீனாவில் என்னால் இருக்க முடியாது, நான் ஷாம் நாட்டுக்கு செல்கிறேன், அங்கு இருந்து கொண்டு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படியாவது எனது உயிரை நான் அழித்தே தீர வேண்டும், நான் ஷாம் நாட்டுக்கு செல்கிறேன் என்று விடாப்பிடியாக இருந்து மதீனாவிலே முஅத்தின் என்கிற அந்த அந்தஸ்திலே இருந்து விடுவிக்கப்பட்டு ஷாம் நாட்டுக்கு சென்றார். ஷாம் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெரிய அளவிலே பறந்து விரிந்தது. பைத்துல் முகத்தஸ் பாலஸ்தீனத்திலே கைப்பற்றப்பட்டது. பாலஸ்தீனத்தில் கைப்பற்றப்பட்டவுடன் அந்த இடத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். அது ஒரு தனி சம்பவம். சுருக்கமாக சொல்கிறேன். பாலஸ்தீனத்தின் அன்றைய ஒரு யூதர் அந்த சாவியை கையிலே வைத்திருந்தார். கலீஃபா உமர் வந்தால் மட்டும்தான் கொடுப்பேன் என்றார். கலீஃபா வர வேண்டும் என்று உத்தரவிட்டார். கலீஃபா சென்றால் சாவி கையிலே கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவ்வளவு பெரிய வெற்றி களிப்புக்கு முன்னிலையிலும் எல்லா தோழர்களும் சொன்ன ஒரே செய்தி, இந்த மதீனா, இந்த பாலஸ்தீன பைத்துல் முகத்தஸில் முதல் பாங்கு இந்த பிலாலுடைய பாங்காக இருக்க வேண்டும். உமர் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்ல மீண்டும் ஒரு சமரச முயற்சி செய்ய பிலால் அவர்கள் ஒத்துக்கொண்டு ஒரு பாங்கு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். எல்லா தோழர்களும் சொல்கிறார்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயர் சொன்ன உடனே மிகப்பெரிய அளவில் சப்தம் போட்டு பிலால் அவர்கள் அழுக, கேட்டவர்களும் அழுக, உமர் அவர்களும் அழுக, குலுகி நிற்கிற எல்லா மக்களும் அழுக. பிலால் அவர்களுடைய அந்த பாங்கை அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸில் அன்றைக்கு நான் இறுதியாக கேட்டேன் என்று தோழர்களும் சொல்ல, பிலால் அவர்களும் சொல்லுகிற சம்பவம் ஹதீஸிலே பார்க்கிறோம். தோழர்களே, 70 வயதில் ஷாம் நாட்டில் மரணமான ஒரு தோழர், ஹிஜ்ரி 20 ஷாம் நாட்டில் மரணமான ஒரு தோழர். அப்படிப்பட்ட அந்த தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்விலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். பிலால் அவர்களுடைய பெயரை வளர்ந்து வருகிற பிறக்க போகிற நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய குடும்பங்களில் பிறக்க போகிற ஆண் மக்களுக்கு பிலால் அவர்களுடைய பெயரை வைத்து மனமாற நம்முடைய குடும்பங்களிலே பிலால் பிலால் என்கிற வார்த்தை உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமிய குடும்பங்களில் ஒலிக்கப்பட வேண்டும். அவருடைய தியாகம் நினைவு கூறப்பட வேண்டும். அவரை போல நம்முடைய வாழ்வில் நம்முடைய மக்களை வளர்த்தி ஆளாக்க வேண்டும். நாமும் அதே போல வாழ வேண்டும். தோழர்களே,